வணக்கம். நான் உங்கள் ராமன். நான் நானாகவே இருக்கிறேன். நான் துவண்டு விட்டேன் என நினைக்கும் நீங்கள்தான் நீங்களாகவே இல்லை. தான் ஆறுதல் பேசுகிறோம் என்ற பெயரில் என்னை வைத்து நீங்கள் ஏன் பேச கற்றுக்கொள்கிறீர்கள்? இருட்டில் நீ என்ன தேடுகிறாய் என்று என்னை நீங்கள் கேட்காதீர்கள். நான் வெளிச்சத்தை தேடுகிறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே சுய புத்தி அப்படிங்கிறது உண்டு. அது கடவுள் நிச்சயம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கூட்டத்தோட சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் யாரோ ஒருத்தரை பற்றி பேசி கேலி பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் தனிமை நாட விரும்புவீங்க. அதாவது உங்களோட இந்த கூட்டம் என்னடா சிரிச்சுக்கிட்டு எதையுமே சிந்திக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இலக்கை நோக்கி சிந்தனையோடு பயணிக்கும்போது அந்த கூட்டங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, என்ன இவன் திடீர்னு ஆளே மாறிட்டான், ஆனால் அவன் எப்பவும் போல தான் இருப்பான். ஆனால் அவனை பற்றி பேசுகிற நீங்கள் தான் நீங்களாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் அடுத்தவனை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன் இவன் தனியாயிட்டான், இவனுக்கு ஏதாவது தோல்வியாக இருக்குமோ, இல்லை இவனுக்கு ஏதாவது மனபாரமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட போய் ஆறுதல் பேசுகிறவங்கிற பேரில் அவனை வச்சு நீங்கள் ஏன் பேச கற்றுக்குறீங்க? அவன் எப்பவுமே அவனாக தான் இருக்கான். உங்களுக்கு பேச தெரியலையா? அவனை ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் பேசி பேசி உங்களோட பேச்சு திறமையை வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா, தனிமை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, வாழ்க்கைக்காக யோசிப்பதும் உங்கள் அறிவிற்காக வாசிப்பதும் எப்போதும் தனிமையில் தான் இருக்கும். இது நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள். வாழ்க்கையில் சாதிச்சவங்க எல்லாமே தான் சிந்தனையை தனிமையில் கொண்டு போய் சிந்தித்து சிந்தித்து ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான பலனை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. துக்கம், துன்பம், துயரம், துரோகம், தோல்வி இது எல்லாமே கடந்து வந்த ஒருத்தன், நீ எங்கடா போகிற, உன் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ எங்கடா போகிற, எதை நோக்கிடா நீ போயிட்டுருக்கிற, இருள் சூழ்ந்த அந்த பாதையை இருள் சூழ்ந்த அந்த பாதையில் நீ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருள் சூழ்ந்த அந்த பாதையில் செல்லும் அவன் வாழ்விற்கான வெளிச்சத்தை தேடி செல்கிறான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இருட்டில் நீ என்ன தேடுகிறாய் என்று என்னை நீங்கள் கேட்காதீர்கள். நான் வெளிச்சத்தை தேடுகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். புரிஞ்சிச்சிங்களா? எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் இதுவாக தான் இருக்கும்.